ஸ்கூல் முடிஞ்சு இப்போ தாங்க வராங்க ஸ்கூல் பசங்க. ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே 2 பேருக்கா பஸ் போகுது. டிக்கெட் எடுக்கலை, ஏன்னா அவங்க கேட்கல. சாப்பல் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி லூசன் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ரொம்ப பாப்புலர் ஃப்ரிட்ஜு. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேர்னி வித் ஜெய். நான் உங்கள் ஜெகன். நல்லபடியாக மவுண்ட் இட்லிஸ் மேலே முடிச்சுட்டு கீழே வந்துட்டோங்க. கீழே வந்து இப்போது நம்ம நண்பர் சொன்னார், இங்கே வந்து ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்படியா, ஓகே, ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து பஸ்ஸுக்கு டிலே ஆச்சு, வாங்க நடந்துடலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ஊர் பேர் ஏஞ்சல்பர்க். ஏஞ்சல்பர்க்கை பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லூசனில் வந்து நம்ம ஒரு ஏரியா மிஸ் பண்ணிட்டோம். சாப்பல் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. அந்த சாப்பல் பிரிட்ஜ் வந்து அது அந்த ஏரியா மட்டும் ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணோன்னா வந்து லென்த்து பத்தாது. அதனால் என்னென்னா இங்கே நம்ம இப்போ ஏஞ்சல்பர்க் முடிச்சுட்டு அப்படி போகும்போது நேராக வந்து அந்த சாப்பல் பிரிட்ஜு ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு அதையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து இன்டர்லகான் போயிட்டு ஒரு ஃபால்ஸ் போகிறோம். அந்த விஷயங்களை அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போது ஃபுல்லாக இந்த ஏரியாவை, இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்க மக்களே, இந்த கிராமத்தை நடந்து அப்படி காமிச்சிட்ருக்கேன். பாருங்க, இங்கே வந்து ஆறு, அதுக்கப்புறம் ரோடு, அதுக்கப்புறம் மலை, மலைக்கு மேலே ஒரு மலை, அதில் வந்து ஸ்னோ. அந்த மலையிலேருந்து பாருங்கள் குதிச்சு, உங்களுக்கு தெரியுதான் தெரியல, பேராகிளைடிங் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே ஒரு ஆரஞ்சு கலரில் பறந்துட்டுருக்காங்க, தெரியுதான்னு தெரியல. லைஃப்பை வந்து விதவிதமாக அணுவாக ரசித்து வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லணும். ஆமாம், அங்கே உள்ள மக்கள் ஓகேங்களா, சான்ஸே இல்லைங்க. நல்லா வாழ்கிறாங்க, நல்ல ஊர், சூப்பர். நம்மளும் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கு இந்த ஊருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்குவோம். ஓகேங்களா, பாருங்கள், அழகையெல்லாம் பாருங்கள். அப்படி வாக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு வர்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம மட்டும் பார்க்காம உங்களுக்கு காமிச்சிட்டு அதில் ஒரு சந்தோஷம், அது ஒரு அழகான சந்தோஷம். இதில் தான் பாருங்க, அந்த பாருங்கள், ஒரு அழகாக ஒரு வழி மாதிரி போட்டிருக்காங்க. இன்னும் தெரியலைங்க, ரோடா இதுதான் தெரியல. அப்படியே மேலே போகுது, போயிட்டு இடையில வேறு ஒவ்வொரு ஸ்டாப் மாதிரி ஒரு இது கட்டி வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்களா? சூப்பருங்க. இதெல்லாம் ப்ரைவேட் ஏரியாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நெட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்கல்ல. இப்போ ஒரு மாடு இருக்குன்னா அந்த இவங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், ஆரஞ்சு கலர் கூட தெரியும். அந்த இடத்துக்குள்ளே மாடு இதனால மேய விட்டுருந்தாங்க, அது பாட்டு மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட நம்ம அந்த இடம் நடந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சூப்பர்ல. அங்கே அந்த ரெயின் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, அவங்களுக்கு அட்லீஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இடத்த ஹாப்பினிங்காக நம்ம மாற்றிடுவோம், அவ்வளோதான். நல்லா இருக்கணும், எல்லாம் நம்ம மாற்றிடுவோம் இடத்த. ஓகே, எவ்வளோ பெரிய டிராக்டர் பாருங்கள். நம்ம ஊரில் அதை பார்த்ததே இல்லை, யானை மாதிரி போயிட்டு இருக்கு. எஸ், இதுதாங்க ஸ்டேஷன். இங்கே இருந்து பாருங்கள், இப்படி நம்ம நடந்தே வந்துட்டோம். ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. பிரதர், ஸ்டேஷன் சார். யா, டேக்கன் வில் டேக் ட்ரெயின் ஆர் பஸ்? Train, okay. Yeah, train. So I will book the ticket also, na? That's why I must. Loosen. So where is the rainfall? Okay, அங்கே பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பாருங்கள். ஃப்ளவரால் அப்படி பொத்தி வச்சுருக்காங்களா வீட்டை.
அழகுல்ல, பாருங்க எவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸு. சான்ஸ் இல்லை, வீடே அழகாக இருக்குங்க. ஓகே, அப்படி நம்ம பஸ்ஸில் உட்காந்துட வேண்டியதான். பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க தாத்தா. பாருங்கள், எடுத்தாச்சு. நானும் நண்பர் மட்டும்தான் பஸ்ஸில் இருக்கும், வேறு யாருமே இல்லை. 2 பேர் மட்டும்தான் பஸ்ஸு. இங்கே 2 பேருக்கா பஸ் போகுது. டிக்கெட் எடுக்கலை, ஏன்னா அவங்க கேட்கல. ஆனால் கொழுப்பு தான். என் ஃப்ரெண்ட்டை கேட்டேன், என்னங்க டிக்கெட்? அதெல்லாம் ஃப்ரீ தான் சார் அப்படின்னாப்புல. அப்படியா, சரி ஓகே வாங்க, கேட்டால் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்தாச்சு. ஓகே, வரேன். இந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்து பார்க்குறது கூட ஒரு அழகு இல்லை. எவ்வளோ பெரிய வாலில், பெரிய வாலாக கட்டியிருக்காங்க. என்னன்னு தெரியல, ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸாக என்னன்னு தெரியலைங்க. இது ஒரு கேபிள் கார் ஸ்டேஷன் தாங்க. நிறையா வச்சுருக்காங்க அங்கே. ப்ரைவேட் வந்து அங்கங்கே கேபிள் கார் வச்சு ஃபுல்லாக அந்த டாப் ஆஃப் த ஹில்ஸ் இருக்கு இல்லையா, மேலே மலைக்கு மேலே போகிறதுக்கு வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், அது வேறு கட் பண்ணுறது பாருங்கள். இறங்கக்கூடிய இடம் வந்துருச்சுங்க. ரோடு போட்டுட்ருக்காங்க. அதாவது கேபிள் காரில் போய் தாங்க போகணுமா? ஓகே, அதனால் அப்படி போய்ட்டுருங்க. பாருங்கள், அவங்க ஊர் சைஸுக்கு மாடு வச்சுருக்காங்க. மாடு இங்கே ஒவ்வொன்று அப்படி தான் இருக்குது. அதை அப்படியே இங்கே எல்லாம் மாடுகள் வச்சுருக்காங்க சிலையாக. பெஸ்ட் வியூ ஆஃப் மவுண்ட் டிட்டில்ஸ். கேட்கலாம். ஓகே, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். இதுலேயும் வந்து டிராக்டர்லேயும் ஃப்ளவரை வச்சுருக்கானுங்க இவனுங்களை என்ன சொல்கிறது, வெளியே பாக்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். என்னென்னா, இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, நீங்கள் ஃபுல்லாக அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் வே தான் போக முடியும்னாங்க. எதுக்கு நமக்கு வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் போகிறோம். சாரி மக்களே, அங்கே பாருங்கள், மறுபடியும் பேக் டு ஸ்டேஷன். இங்கே பாருங்கள் மக்களே. ஆமாம், நண்பர் சொன்னார், அதை தான் நானும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல், அதாவது இந்த ஊரை சுற்றி நீங்கள் பாருங்கள், மவுண்டெயின் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், டோட்டலாக 4 சைடுமே மவுண்டெயின். அதுக்கு கீழே அந்த பள்ளத்தில் அந்த ஊர் இருக்குங்க. எவ்வளோ அழகு இல்லை? சான்ஸ் இல்லைங்க. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருங்கடா. இங்கே இருக்கவங்கலாம் நல்லா இருங்க. பாருங்கள் மக்களே, வீடு ஃபுல்லாக வந்து உட்டு. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல்லாக உட்லேயே வந்து அழகாக செஞ்சு இது பண்ணியிருக்காங்க. இந்த பனி எல்லாமே இது பண்ணுறது உட்டு வந்து நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் அழகாக உட்டெல்லாம் வச்சு அழகாக செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறையா உட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா வீடுகள்லையும் மேக்ஸிமம் உட்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடும் பாருங்கள், இதுவும் உட்டு தான். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நல்லாயிருக்கு. ஏதோ ரேட்டு போட்டிருக்காங்க, ஏதோ 2.0 அது சம்திங். பெட்ரோல் நினைக்கிறேங்க. ஆமாங்க, நம்ம ஊர் தான் சீப் போலங்க இப்போ இருக்கிறதுல வேர்ல்டுல. பரவாயில்லைங்க, நம்ம ஊரில் நம்ம மக்கள் வந்து கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க. பெட்ரோலையும் ஏற விடாமல் பார்த்துட்டாங்க. வேர்ல்டில் இப்போ எங்கே போனாலும் கிட்டத்தட்ட நம்மளை விட அதிகமாக இருக்குது ரேட்டு. நம்ம ஆட்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இங்கே யாருக்கு கேட்டாலும் தெரியுதுங்க இந்தியாவை பற்றி, அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. அதுவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், டிராக்டரில் சொன்னேன் இல்லையா, புல்லை கட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஊர் ஃபுல்லாக புல்லை வைக்க வேண்டியது, வெட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது. அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம்ல, அதான் வருது. ஃபுல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மேலே ஃபுல்லாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், நம்ம கவர்மெண்ட்டை பற்றி அது நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்குது இப்போது மக்களுக்கு. இங்கே எல்லோரும் பேசும்போது, ஓ இந்தியா, நரேந்திர மோடி நல்லா தெரியுதுங்க எல்லாருக்குமே. அது வெளியுறவுத்துறையெல்லாம் அவரெல்லாம் எக்ஸலண்ட்டாக பண்ணுறாரு. சான்ஸே இல்லை, நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்மளோட இந்தியாவும் ஒரு 10 இயர்ஸில் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியாக மாற்றிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், வயசான மக்கள் இங்கே எல்லாருமே அவங்க வேலைகள் பார்க்குறாங்க. எத்தனை 80 வயசு 90 வயசுனாலும் அவங்க தான் தனியாக போகிறாங்க, வாக் பண்ணுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு பசங்க வர்றாங்க வெளியே. எல்லாம் பாருங்க. கோ கோ ஓ கா ஓகே ஓகே ஓகே. ஸ்கூல் முடிஞ்சு இப்போ தாங்க வராங்க ஸ்கூல் பசங்க. ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போகிறாங்க. Yes, yes, yes.
கார் வரதுனால பசங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. போனாலும் நாங்கள் போக மாட்டோம்னு நின்றுட்டானுங்க. இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஆனால் அவங்களுக்கு பார்க்கிங் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே தான் அவங்க பார்க் பண்ணணும். பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். இங்கே வந்து மேக்ஸிமம் ஒரு சின்ன சின்ன ஊர்னாலும் வெளியே அந்த மாதிரி பார்க்கிங்க்கு ஒரு இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஃப்ளவர் செடியெல்லாம் வச்சுருக்காங்க சேலுக்கு. 2.75. செடி கூட அழகாக வளர்ந்துருக்கு, அழகாக போகுது. இது நம்ம ஊரில் உள்ள செவ்வந்தி தான். ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக அழகாக. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, எங்கள் ஊரில் ஏன்டா வர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஓகே, இங்கே பாருங்கள் சூப்பர் மார்க்கெட் வந்துருக்கோம். முட்டை எப்படி கலர் கலராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு க்ரீன் அண்ட் எல்லோ அண்டு ஒரு மாதிரி மண் கலரு, இன்னும் இல்லாமல் கலர் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். கிரேப்ஸும் இன்னொன்று ஒரு ப்ரெட்டு மாதிரி ஸ்வீட் இருந்தது. இந்த 3 வாங்கியிருக்கேன். 5.something வந்துருக்கேன். பில் போட்டாச்சு. பில் போட்டு அப்படி நம்ம கிளம்பலாம். கிளம்புற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் பட்டுச்சு மார்க்கெட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. மார்க்கெட்டுங்கேயே வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே வச்சு சேல் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா ஆர்கிட் அவ்வளோ அழகாக பூத்த ஆர்கிட்டை அப்படி வச்சுருக்காங்க. என்னென்னா 19.95. 2000 ரூபா கிட்ட விற்கிறாங்க. 1500 கிட்ட. ஓகே வாங்க அப்படி நம்ம போகலாம். முடிஞ்சு பர்ச்சேஸ் முடிஞ்சது. யா கோ 5.3 5.30 சப்ஸ் அப்படிங்கிறாங்க. 75 90 வருதுங்க. ஒன்று இங்கே பாருங்கள், இது சைக்கிள் ஷாப்பு. சைக்கிள் ஷாப்பு இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. வந்து எல்லார் வீட்லேயும் சைக்கிள் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ்ங்க. அப்படி ஓகே. ஹரிசர் ஸ்டேஷன். ஓகே ஓகே இதாச்சு. எல்லாம் சின்ன பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்க்கில் போயிட்டு அப்படி விளையாடிட்டு இருக்காங்க பசங்க எல்லாருமே. அந்த வீடு பாருங்கள், பால்கனி எல்லாம் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சல் பர்க் முன்னாடி இருந்து போர்டை உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்களுக்கு அடுத்து வந்து சர்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் இங்கே வரணுன்னா நம்ம லூசன் எங்கேருந்து வந்தாலுமே இந்த ஏஞ்சல் பர்க் அப்படிங்கிற ஸ்டேஷன் வரணும். இங்கேருந்து பஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள். ஓகே, திஸ் இஸ் ஏஞ்சல் பர்க். ஓகே தான் ஸ்டேஷன். இங்கே வந்து இறங்கிட்டு இங்கேருந்து நீங்கள் ஒரு பஸ், அது அடுத்த ஸ்டாப்புக்கு நடந்தே கூட போயிடலாம். போனீங்கன்னா மவுண்ட் டிட்டிலிஸ் அது வருது. அதை நீங்கள் அப்படி பார்த்துட்டு அப்படி வந்தீங்கன்னா உங்களோட டே எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்கும், அழகாக இருக்கும். உங்களோட லைஃப்பில் ஒன் டே வந்து மறக்க முடியாத நாளாக மாறும். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இப்போ நம்ம வந்து டிட்லிஸ் முடித்து இங்கே வந்துட்டோங்க. நான் சொன்னேன் இல்லையா, லூசனில் வந்து சாப்பல் பிரிட்ஜ், அதுக்கு தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நமக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறதாங்க சாப்பல் பிரிட்ஜ். அப்படி பாருங்கள், மரத்தால் ஆன பாலம். இந்த சாப்பல் பிரிட்ஜ் வந்து 1360 கட்டியிருக்காங்க. எவ்வளோ ஓல்டு இல்லை? ஆமாங்க, ரொம்ப ஓல்டான பிரிட்ஜு. ஆனால் அப்போ கட்டும்போது 270 மீட்டர் கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ தற்காலம் இருக்கிறது வந்து 204. இந்த பிரிட்ஜ் எதுக்காக கட்டப்பட்டதுன்னா, இப்போ நம்ம லெஃப்ட் சைடு நடந்து போகிறோம்ல, இது வந்து ஓல்டு லூசனுங்க. அந்த சைடில் இருக்குது வந்து நியூ லூசன். ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பிரிட்ஜு கட்டப்பட்டது. அப்படி வந்து அந்த பூக்களெல்லாம் அலங்கரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஐயே, கண்கொள்ளா காட்சிங்க. ஆஹா பாருங்கள். இந்த 270 மீட்டரில் இப்போ தற்சமயம் இருக்கிறது வந்து 204 மீட்டர் தாங்க இருக்குது. இதில் வந்து நிறைய மக்கள் வந்து எல்லாம் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, இந்த நம்ம லூசனோட ஒரு அடையாளமாகவும் இந்த சாப்பல் பிரிட்ஜ் விளங்குது. அது பக்கத்துலேயே இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இதிலேருந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அந்த சாப்பல் பிரிட்ஜை வந்து கவர் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த உள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது சாப்பல் பிரிட்ஜில் பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த ஓவியங்கள் இருக்குது நிறையா. இப்போ ரொம்ப காலம் ஆச்சு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாமே அழிஞ்சிருக்குது. ஓகேங்களா. 1300ன்னா ஆமாம், 2023 இருக்கும். கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு ஒரு 30-40 வருஷம் கம்மின்னு வச்சுக்கோங்க. இது இருக்கா, அந்த ஒவ்வொரு ஆர்ச் மாதிரி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து
ஆர்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, ஓவியங்கள். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மங்கியிருக்கு. இதில் நடந்து போகிறதே வந்து நல்லா இருக்குது. அப்படி நான் வெயில் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, வெயில் இருக்குது. அதனால் அப்படி நாங்கள் இந்த நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்குவோம். நாளைக்கு வந்து நம்ம இன்டர்லகான் அந்த ஃபால்ஸ் ஒன்று இல்லையா, அதை முடிச்சுட்டு நாளை மறுநாள் ஜூரிக்கு ஃபுல்லாக முடித்து அங்கேருந்து ஃப்ரான்ஸ் போகிறோம். புல்லட் ட்ரெயினில் போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்காக வெயிட்டிங்.